யாரடா சொல்கிறீங்க? நேற்று பெஞ்ச மழையில் மயிரை பிடிக்கிட்டு வாயில் வருது எனக்கு. அவன் இங்கே வந்தான் அந்த பையன். என்ன சொன்னான்? போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கிறாரு, அவர் ஊரில் பஸ்ஸு நல்லா இல்லை. எல்லாம் நாங்கள் திரிச்சா மாதிரியே பஸ் விட முடியுமாண்ணா? தலை காஞ்சி போனதும் எண்ணெய் தலையில் எண்ணெய் வைக்காததும் பஸ் ஏறி போகிறதுக்கு கால் வலி முட்டி வலினா எனக்கு சொகுசு பேருந்து தாழ்தள பேருந்து கொடுன்னு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டோம். அடக்கமாக பஸ்ஸு கொடுத்துக்கிறாரு இல்லையா? பேட்ரி பஸ்ஸு ஏறவே வேணாம். ஏறினா பொதுக்குன்னு போய் உட்காந்துக்கலாம், ஏறி உட்கார வேணாம், பள்ளத்தில் உட்காந்துக்கிறோமா இல்லையா? இதில் என்ன வேடிக்கைன்னா அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன். கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறவன் அப்படியே பேசுகிறான். இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல. எனக்கும் ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டேய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்னா அவர் உந்து போதில்லை மயிறு, அது கூட நட்டுக்குன்னு தண்டா கீழே விழும். அதில் வேற நாங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுக்கிறோமோ, அவர் உழைச்சி சம்பாதிச்சான். போடா ஊர் தாலி அறுத்தவனை 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றவன் படுபாவி அவன். இவர் தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் பிளாக்ல விற்று அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையேற்ற போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ்ஸு. ஒரு ஷேர் ஆட்டோவை சேஸ் எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா? அந்த மக்களை ஓழி என்னடா பண்ண போகிற? அதில் ஒரு ஆள் தான்டா போகிற. அவ்வளோ பெரிய பஸ்ஸு நான் படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளோ பெருசு? தயவு செய்து சொல்கிறேன், அவன் எதனா சொல்லியும் போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம்லாம் வேணாம். நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள். லென்த்து நியாயமாக இருக்குதா? அவ்வளோ நீட்டு இருக்கலாமா? ஏங்க நான் திமுகவில் காலகாலமாக உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு. ஏன் ஆச்சு தானே? அவனுக்கு மட்டும் நான் இது பர்மிஷனு. வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள், சந்தில் திரும்ப மாட்டேங்குது. அவன் வேறு சொல்கிறான் என்னை சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம், நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து விடுங்களா அவனை. அது சொல்கிறான். ஏடா பாவி சனிக்கிழமை ஏனா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா? இதுதான் ஹைலைட்டு. யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வராங்க. வானா தம்பி, நான் நல்ல மாதிரி சொல்லுவேன், நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது. இந்த இந்தி உள்ளே நுழைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கே பல பேர் தீ குளித்து செத்த கட்சி இது. சும்மா சீன் போடுற கட்சி இல்லை.